எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மணிப்பூர் பாடல் கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. மணிப்பூர் தான் சந்தோஷமாக இல்லை. டிவி ஆன் பண்ணுவோம். டிஸ்கவரி சயின்ஸ் சேனல். சரி, கொஞ்சம் புது அறிவை வளர்ப்போம். ஆஹா, நம்ம பாம்பன் பிரிட்ஜு. ஆஹா, சிஆர்எஸ் ட்ரையல் ரன்னை காமிக்கிறாங்களா? பரவாயில்லையா? சூப்பரு. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகுது. ட்ரெயினில் ஏற இடம் இல்லை. ட்ரெயின்கள் கூடுதலாக இயக்கிறது இல்லை. இப்படி நிறையா நம்ம கழிவுகளே ஊற்றுனாலும் நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும். பாம்பன் பிரிட்ஜும் செனா பிரிட்ஜும் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இன்னும் 2 பயன்பாட்டுக்கு வரல. 2025 வந்துடும். ட்ரெயின் போனோடனே தூக்கு பாலம் அப்படி மேலே லிஃப்ட் ஆகுது. ஓ, கீழே போட்டுகள் போகுது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நியூஸ் சேனல் மாற்றுவோம். நாட்டு நடப்பு என்னான்னு பார்ப்போம். வால்டர் ரயில்வே மேனேஜர் மும்பையில் சிபிஐயால் கைது. 25 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினாரா? ஏற்கனவே ரயில்வே கெட்டு குட்டிச்சவராய் கிடக்கு. இது ஒன்று தான் பாக்கி. ரயில்வே மேனேஜர்களே இப்படி இருந்தால் வந்தே பாரத்தில் சாப்பாடு எப்படி நல்லா இருக்கும்? மற்றெல்லாம் பார்க்கறதுக்கு பக்தி சேனல் பார்ப்போம். எப்படா வந்தே பாரத்தெல்லாம் சாமியாச்சு தெருப்பை கழட்டி போட்டுட்டு எவ்வளவு பவ்யமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அடப்பாவி, தெருவில் திரிகிற மாடு மோதினாலே இது நசுக்கி போயிடும். இந்த சாமி தன்னையே காப்பாற்றிக்க முடியாது. மாட்டிக்கிட்டேன் லூசு பசங்களா. டென்ஷன் ஆக்கி விடுறானோ. ஏதாவது வடிவேல் காமெடி பார்ப்போம். பஸ்ஸு ரயில் எல்லாம் ஒரே கதையாக தான் இருக்கு. ஏறுறதுக்கு அடிச்சடிச்சான். போற போக்குல வடிவேல் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்றாரு. சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். ஹோண்டாமணி பாம்பை போட்டு பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெயினில் எவனாவது பாம்பை தூக்கிட்டு வந்து இடம் பிடிச்சா அப்படி இருக்கும். பஸ்ஸுனாவது நிற்கிது. கண்டக்டர் இருக்காரு, அவர் கண்ணில் படுது. பாம்பை பிடிச்சி இறக்கி விட்டுறாரு. ட்ரெயினில் பாம்பை கொண்டுட்டு வந்தா என்ன ஆகும்? ஹோண்டாமணி மாதிரி ஒரு ட்ரெயினில் பாம்பை கொண்டு வந்துட்டான் பாருங்க நீங்களே. ஹோண்டாமணி மாதிரியே இவனும் பாம்பு கொண்டு வந்திருக்கான். இவன் 2 பாம்பு கொண்டு வந்திருக்காங்க. கையில் ஒன்று வச்சிருக்கான், பொட்டியில் ஒன்று வச்சிருக்கான். இல்லை, பாம்பை பார்த்துட்டு பிகியோட தான் இருக்கானோ பசங்கள்லாம். பாம்பாட்டி, குரங்காட்டி, கிளி ஜோசியம் இனிமேல் எல்லாம் ட்ரெயின்லேயே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.